அனைவருக்கும் அகத்தியனின் அன்பு வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். பொறுமையாக பாருங்கள். பொறுமை இருக்கவங்க பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்களும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம், சின்ன விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டைப்பிஸ்ட் அனாலிசிஸ் சில விஷயம் நான் சொல்ல தவறிட்டேன், மன்னிச்சிருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு டைப்பிஸ்ட் வேக்கன்சி 90 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிக்கு 76 போஸ்டிங்கும், எஸ்டிக்கு 14 போஸ்டிங்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் நான் அந்த அனாலிசிஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிசியில் 1770 ரேங்க்லேருந்து 1800 ரேங்க் வரைக்கும்னு சிலர் சொல்லியிருக்கீங்க. அது வரைக்குமே வாய்ப்புகள் குறைவு தான். சீட் ஜென்ரலில் ஹோல்டு பண்ணால் உங்களுக்கு வாய்ப்புகள் குறையும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, இது ஜஸ்ட் ஒரு டென்டேட்டிவ் மட்டும்தான். இதுக்கு மேலே நாங்கள் இன்னொரு ஃபைனல் அனாலிசிஸ் ஒன்று கொடுப்போம், அதுதான் ஃபைனல். ஸோ எஸ்சி எஸ்டிக்கு சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஒரு நண்பர் நினைவுபடுத்தினார். அதை நான் சொல்ல தவறிட்டேன். நினைவுபடுத்திய யுவராஜ் வரத சிகாமணி அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது சார் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது, நான் டிஎன்பிஎஸ்சி நிறைய தொடர்ந்து படிச்சுட்ருக்கிறேன், நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சார், என்னால் முடியல, நான் டிஎன்பிஎஸ்சி குவிட் பண்ணிடலான்னு இருக்கேன், இந்த மாதிரி சிலர் கேட்குறீங்க. சார் நான் டிஎன்பிஎஸ்சி படித்ததுனாலே சிலர் என்னை தூக்கி வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான சிலரும் கேட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயசு. சார் எனக்கு இவ்வளோ வயசாகுது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, என்னால் இந்த ஏஜுக்கு மேலே படிக்க முடியுமா, இந்த ஏஜ் தான் எனக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ஏஜுக்கு சொல்லிடுறேன். வயது என்பது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயந்தான். வயசு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. வயது என்பது எண்ணில் இருக்க வேண்டுமே தவிர எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ ஏஜை கன்சிடர் பண்ணாதீங்க. நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஜாப். நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக போகிறீங்கன்னா வயசு ஒரு மேட்டரே கிடையாதுங்க. இப்போ சினி ஃபீல்ட் ஆகட்டும், பொலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், நிறைய தலைவர் அப்துல் கலாம் அவர்களே சாதனை செய்யும்போது அவருக்கு ஒரு வயது தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40 வயது இருக்கும். அவர் பெயர் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு 40 வயதை கடந்து விட்டார். அந்த இடத்துல எனக்கு வயசாயிருச்சு, நான் விட்டுட்டேன், சரி போதும், எனக்கு இதோட போதும், என்னால் முடியல, இந்த மாதிரிலாம் அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம அவரை பேசியிருக்க மாட்டோம். ஸோ ஏஜை கன்சிடர் பண்ணி உங்களை நீங்களே தாழ்த்திக்க வேண்டாம். இதுதான் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபெயிலியர்ஸ். சார் நான் நிறைய பட்டுட்டேன், என்னால் முடியல, 2018 நான் நிறைய கஷ்டப்பட்டு படித்தேன், என்னால் முடியல. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, ஏன் இதுக்கு மேலே போகணுன்னு நீங்கள் இதுக்கு மேலே குவிட் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க? 42 கிலோமீட்டர் ஒரு சோல்ஜர் ஓடி தன் நாட்டு வெற்றி செய்தியை தன் மக்களுக்கு நான் ஜெயித்து விட்டேன், நம் நாடு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி தெரியப்படுத்திய பிறகுதான் தன் உயிரை விட்டார். அதற்கு பிறகுதான் வரலாறு அவரை பேசத் தொடங்கியது. இடையிலேயே மனுஷன் எனக்கு கால் வலிக்குதுப்பா, என்னால் ஓட முடியலப்பா அப்படின்னு சொல்லி விட்டிருந்தார்னா அன்றே அவரை வரலாறும் மறந்திருக்கும், மக்கள் மனமும் மறுத்திருக்கும். ஸோ யாரும் குவிட் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்படாது நினைக்காதீங்க. அதில் எல்லாருக்குமே ஒரு டைம், ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் எப்போனாலும் நடக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டினியூஸாக கிடைக்கும். வாய்ப்பை
பிடித்து கொள்பவரை விட சரியாக பயன்படுத்தி கொள்வர் தான் ஜெயிப்பவர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர்ஸ். இதில் வந்து இன்னொரு கேட்டகரி இருக்குது. எப்படின்னா, சார் என்னை வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற சார், நீ இன்னும் எத்தனை எக்ஸாம் தான் எழுதிட்டுருப்ப, நீ அதுக்கு ஆக மாட்ட, உனக்கு அந்தளவுக்கு பாஸ் பண்ணுற அளவுக்கு திறமை இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க சார். எனக்கு லைஃபே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எதுக்கு? கவிஞர் வாலி அவர்களுடைய வரிகள் தெளிவாக நோட் பண்ணுங்கள். ஒரு திரைப்படத்தில் பாடல் வரிகள்லாம் வந்திருக்கு. விழுந்த இடத்திலிருந்து யோசித்துப்பார், திரும்பி வா, உன் திசை எது தெரிந்தது மாறி போகாதே. நீ எங்கே விழுந்த, எங்கே விட்டாங்க, அங்கே இருந்து புறப்படு. சார் அம்பு இழுக்கு 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 இழுக்க தான் சார் அதுக்கு வலி, அதாவது அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ஸ்ட்ரெயின் தெரியும். அந்த மாதிரி தான் விட்டுட்டு போகிறாங்களா, கிளம்பு, குட் பை. ஆனால் ஒரு நாள் என்னை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்னுடைய பேச்சை இன்னைக்கு எனக்கு திறமை இல்லை, நான் வேண்டாம் என்று தூக்கி எறிந்த ஒவ்வொருவருக்கும் நான் எடுத்துரைப்பேன். என் பேச்சை இன்றைக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்க மறுக்கும் தருணம் ஒரு நாள் 1000 பேர் மத்தியில் ஒருவனாக, தலைவனாக அந்த மேடையில் நான் பேசுவேன். அத்தனை பேர் மத்தியிலும் 1000-ல் ஒருவராக நீயும் என் பேச்சை கேட்பாய், அன்று சிந்திப்பாய். ஸோ இந்த விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கையே போயிடுச்சு, இந்த மாதிரியான சிந்தனைகளை தொடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு 2019 என்னுடையது, நான் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் ஆயே தீருவேன், எனக்குள்ள அந்த வெறி, வேகம், உத்வேகம் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் மனசில் நீங்களே விதைக்கக்கூடாதுங்க, உருவாக்கிக்கணும். நம்மளாத வந்து ஏற்றிக்கணும். நான் வருவேன் கண்டிப்பாக என்னுடைய பாக்கெட்டில் ஒரு க்ரீனிங் பென் வச்சுருப்பேன், என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாத பொசிஷனுக்கு நான் வருவேன். நான் பேசுகிறத எத்தனை பேர் கேட்பான். நான் பேச ஸ்டார்ட் பண்ணால் அந்த இடத்துல 1000 பேர் பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல என்னோடய பேச்சு ஸ்டார்ட் ஆனால் அத்தனை பேருடைய பேச்சு அடங்கும். அதுதாங்க உண்மையான தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. உங்கள் மனதில் அந்த விதை ஆழ பதிய ஊன்றி இருக்க வேண்டும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று இதை போஸ்டிங் நிறைய பேர் வாங்கிட்டீங்க. போஸ்டிங் வாங்கின எல்லாருக்கும், ஸோ ஆர்டர் வாங்கின எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மக்களை நேரடியாக சந்திக்கிற சில துறைகள் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா விஏஓ, ரெவென்யூ, ரெஜிஸ்ட்ரேஷன், குறிப்பாக ஏழை மக்களை அதிகமாக சந்திக்கிற துறைகள் இவைகள் தான். அதே மாதிரி ஓய்வூதியர்களை சந்திக்கிற துறை எதுன்னு பார்த்திங்கன்னா கருவூலத்துறை, ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட். இந்த துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட மக்கள் வந்து கடவுளுக்கு நிகராக மதிக்கக்கூடிய துறைகள். ஏழை எளிய மக்களை ஈஸியாக நீங்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரியான இடத்துல சமீபமாக நிறைய நம்மளே பார்த்துருப்போம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம், தலைவிரித்தாடும் லஞ்சம் எனது நாட்டை பிடித்த ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு. இதனால் வந்து நிறைய பேருடைய கனவு சிதைந்தது தான் மிச்சமே தவிர ஒரு 100 ரூபாய்க்காக பல பேருடைய கனவுகள் கிடைக்க இருந்த தருணத்தில் சரியான டைமில் கிடைக்காததுனால அந்த வலியும் வேதனையும் நம்மில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம். ஸோ வர்ற ஏழைகளை மனசார நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு வந்து சேரும். ஒரு ஏழை தந்தையினுடைய வியர்வையும் ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீரும் தான் நீங்கள் வாங்கும் அந்த லஞ்ச பணத்தில் கலந்துள்ளது. உங்கள் தாய் தந்தையின் கண்ணீரும் வியர்வையும் அதில் இருந்தால் அந்த பணத்தை தொட உங்கள் கை வருமா? அந்த நினைவு அந்த மனசில் பதிச்சுக்கிட்டு 2020 60% இளைஞர்கள் ஆளப்போகும் இந்தியா இது நான் சொன்னது இல்லைங்க, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது. ஸோ நமக்கான பாரதம் 2020 உருவாயிடுச்சு. நம்முடைய அதிகாரிகள் அனைவருமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையாக உங்களுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஸோ லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து உங்களுடைய பணியை தொடங்குங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். இறுதியாக எதுக்கும் கலங்காதீங்க. தோல்விகள் வரட்டும். தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தோல்வி வந்தால் ரொம்ப அடிபட்டு விழுந்துருவாங்க, எந்திரிக்கவே முடியாது. இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சிட்டே வராரு, ஒரு இடத்துல தோத்துட்டாருன்னா கப்புன்னு உட்காந்துருவாங்க. ஆனால் 10 தடவை நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார் எக்ஸாமில். சுருக்கமாக சொல்லணுன்னா நானும் பல முறை அரசு தேர்வுகளில் தோல்வியுற்றவன் தான். தோத்து தான் இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி தோக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தோல்வி என்பது வெற்றிக்கான படிகள் மட்டுமல்ல, எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான வழிகளும் கூட. ஸோ அவமானங்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. பேசட்டும், யார் என்னன்னாலும் பேசட்டும். தாய் தந்தையின் சப்போர்ட் மட்டும் இருந்தாலே போதுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க எனக்கு தாய் தந்தை சப்போர்ட்டு, நண்பர்களின் சப்போர்ட் போதும், எதுவுமே வேண்டாம். துக்கம், அதாவது துன்பமான நேரத்தில் மட்டும்தான் உண்மையான மனிதர்களை அடையாளம் காண முடியும். இது அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஆண்டாக இந்த 2019 மாற்றிக்கொள்வதும் வெற்றியாளனாக உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வதும் உங்கள் கையில் தான் உள்ளது. இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கான ஒரு ஆளுமை கொண்ட ஒரு அதிகாரி நமக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஏன் ஒரு தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள், இவர் நமக்கு நம்மளை ஆட்சி செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியாளர் உருவானார். அவர் வெளியில் அறியப்பட்டார். அவர் போல இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோமே தவிர நம்மளும் ஒரு அரசு துறையில் தான் போயிருக்கோம். பிற்காலத்தில் அவரை போல தான் ஒரு அதிகாரத்தில் வரப்போகிறோம். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த புரட்சி என்னும் விதையை அதிகாரம் என்னும் மரமாக மாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளதே தவிர வேறு யார் கையிலும் இல்லை. அதிகாரத்தை முறையாக பயன்படுத்துங்க. உங்களால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லதுக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும், அறியப்படுவீர்கள். தன் துன்பம் பிறர் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகலாம். அந்த தலைவன் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கான். இதுதான் 2020 இளைஞர்கள் கையில் என அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது. ஸோ என்றன் முன்னை தீயவனை பயன்கள் இன்னும் மூல அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேனும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் என்னை சந்தோஷம் கொண்டிருக்க வேண்டும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மகாகவி எமது தமிழ்த்தாயின் தலைமகனுடைய வரிகள். என்றும் இதை மறவாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி, வணக்கம்.